بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ما تسبق من أمة أجلها وما يستأخرون وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين ما ننزل الملائكة. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாட்டில் எங்க என்ன ஒரு ரீசன் இல்லாம ஒரு அறிவுக்கு பொருந்தாம எது நடந்தாலும் முஸ்லிம்கள் மீது போட வேண்டும் என்பதை நம்ம நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள காவல்துறை, உளவுத்துறை, புலனாய்வுத்துறை அத்தனை பேருக்கும் அது ஒரு கிளாஸா நடத்துறாங்களோ நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது. போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே 10 நிமிஷத்துல என்ன பண்ணிருங்க, முஸ்லிம் வேலை போட்டுருங்க, முஸ்லிம் இயக்கத்து வேலை போட்டுருங்க, பள்ளிவாசல் நடந்தாலும் போட்டுருங்க, கோவில் நடந்தாலும் போட்டுருங்க என்று இவர்களுக்கு இதுதான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கிற வகையில எல்லா குண்டு வெடிப்புகளையும் நம்ம சமுதாயத்தின் மீது போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதனால என்ன விளைவு ஏற்படுது தெரியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து மிரள்றான், பயப்படுறான். கடையில வேலைக்கு இருந்தோமா, தம்பி நீங்க வேலையை விட்டு நின்றுக்கிறீங்க, ஏங்க நீங்க எல்லாம் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறான். ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோமா, நீங்க வீட்டை காலி பண்ணிக்கிறீங்க, ஏங்க குண்டு வச்சிருவீங்க நீங்க அப்படிங்கிறான். வாடகைக்கு இருக்க முடியல, வேலைக்கு சேர முடியல, சேர்ந்த வேலையில நிலைக்க முடியல, ரோட்டில் நடக்க முடியல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பைய பாத்துக்கிறேன்னு சொன்னா வா எடுத்து போயிருங்க பாய்கிறான். ஏங்க என்னதே வச்சிருப்பீங்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு வந்து பேக்கை பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னா அது அரண்டு போறீங்க. இந்த மீடியாக்கள் மூலமாக முஸ்லிம்னா பயங்கரவாதி, முஸ்லிம்னா தீவிரவாதி என்று திட்டமிட்டு சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களேயானால் இது அவ்வளவு அப்பட்டமான பொய். குண்டு வெடிப்புகள்ல 2 குண்டு வெடிப்புகளை தவிர, நாட்டில் நடந்த 2 குண்டு வெடிப்புகளை தவிர வேற எந்த குண்டு வெடிப்பும் இன்னும் புலனாய்வு செய்யப்படவே இல்லை. அந்த நேரத்தில் ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக 4 முஸ்லீமை பிடிச்சி போடுவானே தவிர போட்டியில அவன் மேல கேச போட்டியா, வழக்கு நடத்தினியா, நீதிமன்றம் விசாரிச்சா, அந்த தடயங்கள் எல்லாம் கொண்டு ஒப்படைச்சியா, தண்டனை வாங்கி கொடுத்தியா? கிடையாது. 2 குண்டு வெடிப்புல முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் காட்டியிருக்கிறான். 2 எது? ஒன்னு பம்பாயில நடந்த 1993 வருஷம் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு, அதுல முஸ்லிம் சம்பந்தப்பட்டான் அப்படின்னு காட்டினான். அது முஸ்லிம் தான் சம்பந்தப்பட்டான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே. நீ அதுக்கு முன்னாடி டிசம்பர் 6 காரணம் காட்டி பம்பாயில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் இந்த சிவசேனை பயங்கரவாத கும்பல் வெட்டி குவித்தது. முஸ்லிம் கடைகளை எல்லாம் மார்க் போட்டு அந்த கடைகளை சூறையாடியது. முஸ்லிம் வீடுகளுக்கெல்லாம் இரவோடு இரவாக அடையாளம் போட்டு அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து கொள்ளையடித்தது, வெட்டி சாய்த்தது. சுண்ணத்து பண்ணியவர்களையா தேடி தேடி பார்த்து வீதி நடமாடும் பொழுது அறுத்து குவித்தது. அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. இவ்வளவு நடக்கும் பொழுது அங்க மராட்டியத்தில் இருந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. அப்ப இவ்வளவு அநியாயம் நடக்குது, ராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்கிறது, கவர்மெண்ட் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது என்று நம்ம நம்பி இருந்தோமே, எல்லாம் பொய்யாகிவிட்டது என்ற விரக்தியில 4 பேர் இப்படி கொடுத்தா தாண்டா சரியா வரும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், 4 பேர் சமுதாயம் செய்யல, 4 பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மும்பையில குண்டு வைத்தான். அதே மாதிரி பதிலடிங்கிற பேர்ல சில நடவடிக்கை செஞ்சான். அதை பிடிச்சாங்க, கேஸ் போட்டாங்க. அது நிஜமாக நடந்த காரணத்தினால் அதை கேஸ் நடத்த வேண்டும். நிஜமாக அவர்கள் செய்த காரணத்தினால் என்னென்ன வாங்கினாங்க, எங்க வாங்கினாங்க, யார் சம்பந்தப்பட்டா என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடித்து அதை விசாரணை செய்தார்கள். அது ஒண்ணு புலனாய்வாச்சா. அடுத்து என்ன, நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு என்ன,
செல்வராஜ்னு ஒரு போலீஸ்காரரை வந்து கொலை செய்யறாங்க. அதுக்காக போலீசார் என்ன பண்றாங்க, கொலை செஞ்சவனை பிடிச்சி தண்டிக்காம ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு கலவரத்தை போலீசார் துவக்குறாங்க. கண்ட இடத்துல சொல்றாங்க. பிற சமுதாய மக்கள் எல்லாம் வர சொல்லி நாங்க அவங்களாம் விலக்கி வரோம், நீ கடையெல்லாம் கொள்ளையடிங்கிறாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய கடை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அந்த கலவரத்தின் போது முஸ்லிம்களுடைய சொத்து சூறையாடப்படுகிறது. அப்ப இது அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. பல நாட்கள் 3 நாட்கள் வந்த அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் கோயம்புத்தூர் இல்ல. அப்ப முஸ்லிம்கள் வந்து வெளியே நடமாட முடியல. இந்த மாதிரி 19 பேரை கொன்று நூற்றுக்கணக்கான பேரை ஊனமாக்கி, ஊனமாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை மறுத்து, தொழில்களை எல்லாம் நாசமாக்கி, நேற்று கோடீஸ்வரனாக படுத்தவனை எல்லாம் அடுத்த நாள் பிச்சைக்காரன் ஆக்கி, இவ்வளவு நடந்த பிறகு அப்ப நம்ம கலைஞர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. சட்டசபையில கலைஞர் சொல்கிறார், அது போலீஸ்காரங்க சும்மா கருப்பு பேச்சு தான் அணிஞ்சாங்க, வேற ஒன்றும் செய்யலைங்கிறார். கருப்பு பேச்சு தான் 19 பேரை கொலை பண்ணி இருக்குது. அப்ப கருப்பு பேச்சு அணிந்தார்களே தவிர வேற ஒன்றும் செய்யலன்னு சொல்லி இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கணுமாங்களே, இவர் முழு தமிழ்நாட்டையே மறைச்சார் சோத்துல. அவ்வளவு பெரிய பயங்கரமான பச்சை போய் சட்டமன்றத்தில் கலைஞர் சொன்னார். அப்ப என்ன செஞ்சான் பாதிக்கப்பட்டவன், என்னடா இது ஒரு நாடு, ஒரு போலீஸ் இருக்கிறீங்க, ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அது முஸ்லிம்களுக்கு நண்பர்கள் வேற தெரியுறீங்க, எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது, 19 பேரை கொலை பண்ணியிருக்கிறான், அவன் எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை, அது காரணகர்த்தாக்கள் கைது செய்யப்படவில்லை, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தரப்படவில்லை, இப்படி இருக்குது. நான் பார்த்தான், பொறுத்து பார்த்தான், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலம் இன்னைக்கு அஸ்ஸாமில் குண்டு வெடித்திருக்கிறது. அஸ்ஸாமில் நேற்று குண்டு வெடித்தால் இன்னைக்கு பிரதமர் அங்க நிற்கிறார். நேற்று அஸ்ஸாமில் குண்டு வெடிக்குதுங்க, இன்னைக்கு பிரதமர் அங்க நினைச்சார், அஸ்ஸாமில் போய் இறங்கி பார்வையிட போயிட்டார். சோனியா காந்தி போயிட்டாங்க. முஸ்லிம் நண்பருடைய கலைஞருடைய ஆட்சியில கோவையில் குண்டு வெடிக்கிறது, சுட்டு தள்ளுறான், கோவையில் கொள்றார்கள், கலவரம் நடக்கிறது, சூறையாடப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கறதுக்கு இவர் போகல. யார் போகல? நம்ம கலைஞர், முதலமைச்சர் கலைஞர் வந்து 19 பேர் கொண்டுட்டாங்களே, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமே, 300க்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் ஊனமாக்கி இருக்கிறாங்களே, அவங்கள போய் பார்ப்போமே, அந்த ஊர்ல போய் இறங்குவோமே அப்படின்றாவது நினைச்சு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள். கலைஞர் அதையும் கொடுக்கல. அந்த நேரத்தில் தஞ்சையில உள்ள பெரிய கோயில் என்னமோ எண்ணெயை ஊற்றி யாகம் செய்யும் பொழுது அதுல தீ பிடிச்சி 2 பேர் இறந்துட்டாங்களாம். அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து பார்வையிட்டு உடனே போறாரு. யாகசாலையில எண்ணெயை ஊற்றி தீப்பிடிச்சு 4 பேர் செத்தா இது கலைஞர் காரணமா? அவர் காரணம் இல்ல. அதுக்கு அவர் போறாரு. இவருடைய கவர்மெண்ட் வந்து முஸ்லிம்களை அழித்தால் இவர் காரணம். அதுக்கு போகல. அப்ப என்ன பண்றான்? அப்பதான் நினைக்கிறான் இதுங்க நியாயம் கிடைக்காது, இங்க அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க, இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு உணர்ச்சி வச்ச நான் குண்டு வெடிப்பை ஆதரிக்கல, அதை உங்களை விட கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் அதை ஏன் அவனை நீங்க தள்ளுனீங்க? ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லையா? போய் பார்க்க கூட மாட்டீங்களா?